சம்பா அறுவடை பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதால் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்த அறுவடை எந்திரங்கள் மீண்டும் சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஆண்டு சம்பா சாகுபடியில் விவசாயிகள் முழுவீச்சில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது வயல்களில் சம்பா அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தஞ்சையை அடுத்த ஒரத்தநாடு, ரெட்டிப்பாளையம், பொய்யுண்டார்கோட்டை, பாச்சூர், வடக்கூர், சூரக்கோட்டை ஆகிய பல பகுதிகளில் உள்ள பெரும்பாலான வயல்களில் அறுவடை பணிகள் நிறைவடைந்துவிட்டன. விவசாயிகள் அறுவடை செய்யும் நெல்லை கொள்முதல் செய்ய நெல் கொள்முதல் நிலையங்களும் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் நடந்து வருகிறது. ஒரு சில விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்யாமல் ஒரு போக சம்பா சாகுபடியை மேற்கொண்டு முன்னதாகவே அறுவடை முடித்துள்ளனர். தாமதமான ஒரு சில பகுதியில் உள்ள வயல்களில் மட்டும் அறுவடை பணிகள் நடைபெற வேண்டியுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் அறுவடை பணிகளுக்காக சேலம், பெரம்பலூர், சேலம், ஆத்தூர் போன்ற பகுதிகளிலிருந்து அறுவடை எந்திரங்கள் வந்தன. அங்கிருந்து அறுவடை எந்திரங்கள் லாரிகளில் எடுத்து வரப்பட்டு அறுவடை பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டன. வெயிலின் தாக்கம் அதிகமானதை தொடர்ந்து அறுவடை பணிகள் தீவிரமாக நடந்தது. அறுவடை செய்யப்படும் வயல்களில் உள்ள வைக்கோல்களை விவசாயிகள் எந்திரங்கள் மூலம் சுருட்டி உடனுக்குடன் வெளி மாவட்டங்களுக்கு ஒரு கட்டு வைக்கோல் ரூபாய் 100 முதல் 130 வரை விற்பனையும் செய்தனர்.